கில்ல நான் திரும்ப சொல்றேன், எடுத்தது பிரச்சனை இல்ல. ஆனா நீ சொன்ன சூப்பரான கேள்வி. வைஸ் கேப்டன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அக்ஷர் யோசிக்க மாட்டான். நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்கிட்ட இருந்து வைஸ் கேப்டன்சி கொடுத்து நீங்க கில்ட்ட கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அக்ஷர் என்ன தப்பு பண்ணாரு வைஸ் கேப்டன்சில நீங்க சொல்லுங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. ஆக்சுவலி நல்ல முடிவு. அவர் சில மேட்ச்லாம் சூரியகுமார் வந்து இன்ஜூரில உட்கார்ந்திருந்தாரு. கரெக்ட்டா? அவர் இப்போ பேட்டிங் ஆடுற போயிருவாரு. அக்ஷர் பட்டேல் தான் கேப்டன்சி பண்ணாரு சில மேட்ச்லாம். நல்லா பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாருல. இப்ப திடீர்னு நீங்க கேப்டன்சி திரும்ப வைஸ் கேப்டன்சி எடுத்து நீங்க சுப்மன் கில்ட்ட குடுக்குறீங்கன்னா வாட்? நான் ஒரு கேள்வி கேப்டன்சி. கரெக்ட். சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன்டா. ஓகேவா? இந்த கேள்விய வியூவர்ஸ் நீங்களும் பதில் சொல்லுங்க. இப்போ ஒரு பிளேயர் இப்போ சுப்மன் கில் சரிங்களா? சுப்மன் கில் இல்ல டெஸ்ட் மேட்ச்க்கு ஆட போயிட்டாரு. அவருக்கு பதிலா சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கொடுத்தோம். ரிப்ளேஸ்மெண்டா தான் இருந்தாருன்னு சொல்லினீங்க. ஓகே. அதுல சஞ்சு சாம்சன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு 3 செஞ்சுரி எதுவும் அடிச்சாரு இந்த இந்த 8 மேட்ச்ல 9 மேட்ச்ல 3 செஞ்சுரி அடிச்சாரு. இங்கிலாந்து சரி சரியா போல. ஓகே. இவர் ஒன்னு வச்சுப்போம். ரெண்டாவது வந்து ரவி பிஷ்னாய். இவருக்கு நான் வரேன். இவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. ரவி பிஷ்னாயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. குல்தீப் யாதவ் T20 வேர்ல்ட் கப்ல செமையா அசத்துனதுக்கு அப்புறம் 5 சீரிஸ் அவர் ஆடல. அந்த 5 சீரிஸ்லயுமே கான்ஸ்டன்டா இருந்தது வருண் சக்கரவர்த்தியும் ரவி பிஷ்னாயும் மட்டும் தான். ரவி பிஷ்னாய் டிட் டு எனிதிங் ராங். சூப்பரா தான் போட்டாரு. அண்ட் மூணாவது வந்து இந்த அக்ஷர் பட்டேலோட வைஸ் கேப்டன்சி. ஓகேவா? இந்த 3 பேரை வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க ஃபார் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன்? நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கோ. எனக்கு பிரச்சனையே இல்ல. நீ ஒரு ரிப்ளேஸ்மென்ட்னா ரிப்ளேஸ்மென்ட் பிளேயர் தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா?